வணக்கம் விசான் அக்ரோ வாடிக்கையாளர்கள் எல்லாருக்கும் நம்ம வீடியோ பார்த்து எல்லா மிஷின்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மேன்மேலும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்னா உங்களுக்கு மிஷின் வரும்போது எந்த மாதிரி வரும், அதை எப்படி வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், அதை பற்றியும் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஹிண்ட்டு சொல்லிடுறேன் நான். இப்போ மிஷின் நீங்கள் வந்து ஃபோனில் ஆர்டர் பண்ணுறீங்க, இது மாதிரி வெளியிலேருந்து தான் ஆர்டர் பண்ணுறீங்க, தைரியமாக எங்கள் கம்பெனி நம்பி தான் ஆர்டர் போடுறீங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒன்ஸ் மிஷின் வரும்போது இப்போ நாங்கள் இங்கேருந்து கொடுக்கும்போது நல்லா சேஃபாக எல்லாமே பேக் பண்ணி தான் கொடுக்குறோம். டிரான்ஸ்போர்ட்டில் வரும்போது ஏதாவது வந்து 100ல் ஒரு 2 மிஷின் டேமேஜ் ஆக தான் செய்யுது. அப்படி ஆகிடுச்சு அப்படின்னா வந்தோடனே நீங்கள் வந்து ரொம்ப பதட்டமாயிடுறீங்க. ஐயோ நம்ம காசு போட்டு வாங்கிட்டோம், இவங்க இந்த மாதிரி அனுப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாயிடுறீங்க. உடனே ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் ரொம்ப பதட்டமாயிடுறீங்க. அந்த மாதிரி ஆக வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து அதே மாதிரி மிஷின் இப்போ எல்லாத்தையும் செட் பண்ணுறீங்க, அதனால் வேக்கம் ஏறல இல்லை வந்து மிஷின் ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் உடனே பதட்டமாயிடுறீங்க. அந்த மாதிரி ரொம்ப நீங்கள் வந்து இதாக வேண்டாம். எங்கள் கம்பெனிங்க தான் சென்னையில் இருக்குது, ப்ளஸ் வேரியஸ் பிரான்ச்சஸ் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அவங்க எல்லா ஊருக்கு வரணுன்றது தான் எங்களோட எண்ணமும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ எல்லாருக்குமே ஒரு டைம் இருக்கும் இல்லையா, எடுக்கும். இந்த பால் கறக்கிற மிஷின்லாம் வந்து இப்போ தான் வந்து ஓரளவுக்கு உங்களுக்குலாம் தெரிஞ்சு நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களை பார்த்தா இன்னும் 10 பேர் வாங்குவாங்க. இது எவ்வளோ நம்பர் ஆஃப் அதிகமாக யார் வாங்குறாங்களோ, எந்த ஏரியா அதிகமாக வாங்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சர்வீஸ் பர்சனோ எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ண முடியும். இப்போ தற்சமயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இடத்துக்கும் நான் வந்து என்னோடய ஆளை அனுப்புனேன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து எங்களால் மேனேஜ் பண்ண முடியல. அப்படி நான் வந்து இப்போ உங்கள் ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னாலே ஒரு 5000 ரூபா சார்ஜ் ஆகுது, டிரான்ஸ்போர்ட்டு எல்லாம் சேர்க்கும்போது. ஸோ அதை எப்படி எளிமையாக உங்கள் இடத்துலையே எப்படி நீங்கள் வந்து இந்த மிஷினை எப்படி இருக்குது கண்டிஷன், நமக்கு வந்திருக்க மிஷின் நல்லா இருக்கா, இது எப்படி ஒர்க் ஆகும், அதை எப்படி நம்ம வந்து எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கிறது. ஸோ நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க, சார் மிஷின் வந்துருச்சு, இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியல, இதில் மேனுவல் இல்லைன்னு சொல்லிட்டு. நாங்கள் ஆக்சுவலாக மேனுவல் போடணுன்றது தான் எய்ம் பண்ணியிருக்கோம். பட் மேனுவலே போட்டாலுமே அவங்களுக்கு திருப்பி டவுட் வருது. அதனால் நாங்கள் என்ன இப்போ பிளான் வச்சுருக்கோன்னா, நீங்கள் ஃபோன் பண்ண உடனே இந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும். இந்த வீடியோவை தெளிவாக பார்த்து எப்படி இந்த மிஷினை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இதில் ஏதாவது சர்வீஸ் கம்ப்ளைண்ட்டும் வந்தால் இதெல்லாம் வரும். இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அது எந்த இடத்துலேருந்து வரும், அதை எப்படி சரி பண்ணுறது, இதை பற்றி தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் மிஷின் இப்போ வந்திருக்கு. தம்பி இது ஓப்பன் பண்ணுப்பா. ஸோ இந்த மாதிரி இப்போ பக்கெட் செட்டு தனியாக வந்திருக்கும், மெஷினோட பார்ட்டு தனியாக வந்திருக்கும். இது வந்து ட்ராலி பல்சேட்டர் மில்கிங் மிஷினை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து வேக்கம் டியூபுங்கிறது. இது வந்து உங்களுக்கு நான் ஒரு 2 மீட்டர் கொடுத்துருப்பேன் நான். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டாண்டர்டு. நாங்கள் இது எல்லாமே ஸ்டாண்டர்டு மிஷினுக்கு வரக்கூடிய ஐட்டம். இது 2 மீட்டர் நான் டியூப் எடுத்து வச்சுறேன், இது வந்துடும். அடுத்தது இதுதான் வந்து பல்சேட்டருடைய கிளாவ் செட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 240 cc சொல்லுவோம். நம்மளுக்கு தான் பெருசு இருக்கிறதுல தமிழ்நாட்டில். ரெண்டாவது இது எல்லாமே வந்து ஃபுல்லாக சிலிக்கான் ரப்பரில் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதில் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் மிஷினு உங்களுக்கு இப்போ இப்படி தான் வந்து சேரும்போது இந்த மாதிரி கரெக்டாக இது பண்ணி வந்திருக்கும். ப்ளஸ் இதில் 2 பல்ஸ் டியூப்பு, ஒரு மில்க் டியூப்பு வரும். ஸோ இது கூட சேர்த்து இந்த பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் நான் பல்சேட்டர் அட்டாச் பண்ணியிருப்பேன். இப்போ நாங்கள் ஆக்சுவலாக அந்த பல்சேட்டர் வந்து இப்போ நான் பாருங்கள் லேட்டஸ்ட் மாடல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த பல்சேட்டர் தான் உங்களுக்கு வந்து வரும். வந்து சேர்ந்தோம்னா இது வந்து ஒரு தனி செட்டு, இது அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இது வந்து நான் ரிட்டர்ன் வால்வுன்னு சொல்லுவோம். இது வந்து பால் வந்து நிறைஞ்சிருச்சு அப்படின்னா இது நிறைஞ்சி ஓவர்ஃப்ளோ ஆகி இது வந்து இங்கே டேங்க்குக்கு வந்துடக்கூடாதுங்கிறக்காக இந்த அமைப்பு. இதில் ஒரு பால் மாதிரி ஒரு சின்னதாக இருக்கும், இது வந்து அடைச்சிக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 2 கிளிப்ஸும் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து எதுக்கு அப்படின்னா அந்த வேக்கம் எங்கேயாவது லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு, பைப்பில் போட்டு லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது 2 கொடுத்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே இவர் இப்போ அசம்பிள் பண்ணுவார். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் அசம்பிள் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணுப்பாது. இப்போ அதை மூடி ரைட். அப்படியே கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொன்றும் சொல்லிடுறேன். இப்போ வந்து இதுதான் மோட்ரு. ஸோ மோட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வயர் கனெக்ஷன் எப்படி பண்ணுறது கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி மூடி இருக்கும், நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். இப்போ 2 ஸ்க்ரூ இருக்கும், ஸ்க்ரூவை கழட்டிட்டு மூடி எடுத்துக்கோங்க. இது ஆக்சுவலாக 2 வயர் தான் பார்த்திங்கன்னா 2 வயர் இங்கே கொடுத்துருக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா அது கிரவுண்டு. ஆக்சுவலாக நான் ஏன் இந்த வயர் கொடுத்துருக்கேன்னா, இந்த மாதிரி வயர் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நான் இதை கொடுத்துருக்கேன். நான் இந்த வயரை வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. இதை நீங்கள் வந்து இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இப்போ ரிமூவ் பண்ணிட்டு ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி கேபிள்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுக்கு பேர் வந்து 2.5 ஸ்கொயர் mm ஆர்மர்ட் கேபிள். 3 கோர். ஆக்சுவலாக ஆர்மர்டும் கிடைக்கும், நார்மலும் கிடைக்கும். ஆர்மர்ட்னால் உள்ளே வந்து ஒரு மெட்டல் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இதில் ஆக்சுவலாக இல்லை, இது கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா 2.5 ஸ்கொயர் mm 3 கோர், 1 2 3 கோர் இருக்கணும். எதுக்குன்னா 1 பேஸு, 1 நியூட்ரலு, 1 கிரவுண்டு எதுக்கு சார் கொடுத்துருக்கீங்க, இந்த இடத்துல போட்டிருக்கோம் இல்லையா, இது இந்த மாதிரி இருந்ததுன்னா எலக்ட்ரிக்கலில் இதுக்கு பேர் கிரவுண்டுன்னு பேர். இந்த மாதிரி ஏன் கிரவுண்டு பண்ணுறோன்னா, இன்கேஸ் நமக்கு தெரியாமல் ஏதாவது வந்து இப்போ இது வந்து கிரவுண்டில் டச் ஆகிருக்கு மிஷின்,
டச் ஆகலை, இதுலேருந்து ஏதாவது அப்நார்மலாக வந்து வோல்டேஜ் வெளியே வந்துச்சு அப்படின்னா கூட கிரவுண்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா கிரவுண்டு வந்து எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணிக்கும். உங்கள் பாடிக்கு எதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகாது, இல்லை மாட்டுக்கும் எதுக்குமே எதுவுமே ஆகாது. இது வந்து ரொம்ப ரேர் கேசஸ் தான். இந்த சேஃப்டிக்காக தான் நம்ம இந்த கிரவுண்ட் கொடுக்குறது. இதுக்கு தான் இந்த மாதிரி 3 ஒயர் நீங்கள் யூஸ் பண்ணணும். 2.5 ஸ்கொயர் mm இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மோட்டர் லைஃபும் நல்லாயிருக்கும், என்றைக்குமே இந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஆனால் கூட எதுவும் ஆகாது. ஸோ ஒயர் தான் ரொம்ப முக்கியம். மோட்டரோட லைஃபு இதில் தான் இருக்குது. அதனால் இதில் கவனமாக இருங்க. தம்பி அடுத்து இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணப்பா. இந்த இது ஸோ இந்த மாதிரி வந்து ஒயர் கரெக்டாக கனெக்ஷன் கொடுக்கணும். நல்ல நார்மல் ஸ்க்ரூ ட்ரைவர் வாங்கிக்கோங்க போதும். இல்லை அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் லோக்கலில் ஏதாவது ஒரு எலக்ட்ரீஷியனு ஒரு ப்ளம்பரை கூப்பிட்டுக்கிட்டிங்கன்னா போதும், அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து மிஷினை வந்து இப்போ இது கனெக்ஷன் பாருங்கள். நம்ம இந்த வயரை இப்போ கொடுத்துட்டு இப்போ இது போட்டுருவோம். இது கொஞ்சம் வந்து தடிமனாக தான் இருக்கும். என்ன பண்ணணும், கொஞ்சம் லைட்டாக நல்லா சீவிட்டு ப்ராப்பராக போடுங்க. ஏன்னா இது 2 போட்டு சின்னதாக இருக்கும். போட்டுருங்க. போட்டு மிஷின் ஆன் ஆகுதான்னு பார்த்துங்க. இது ஒரு டெஸ்ட்டு. இப்போ மிஷினை ஆஃப் பண்ணிடலாம். இது ஃபிக்ஸ் பண்ணுப்பா. இப்போ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டிடுறேன் நான். ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி மூடி வந்திருக்கும். ஸோ மூடியில் இது வந்து மொத்தம் 3 போட்டிருக்கு. இது வந்து பல்சேட் இருக்குது, இது வந்து வேக்கம் டியூபுக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பால் போகிறது. இப்போ இது 2மே ஒரே மாதிரி தான் இருக்கும். சார் இதில் எதுன்னு மாட்டுறதுன்னு கேட்குறேன். எதில் வேணால் நீங்கள் மாட்டிக்கலாம் மாற்றி. பட் இதில் எதில் கீழே வந்து 2வது இதில் ஒரு கேஸ்கெட் இருக்கும். கேஸ்கெட் இருக்கான்னு பார்த்துங்க. நாங்கள் இல்லை எல்லாமே இங்கே செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அது இருக்கும் கம்பல்சரி. அடுத்தது அந்த நான் ரிட்டர்ன் வால்வு கொடுப்பா. ஸோ இந்த பால் நான் ரிட்டர்ன் வால்வு இதில் 2-3 மாடல் வரும். அது அப்பப்போ இருக்கிற இந்த டியூப் வந்து இப்போ இங்கே மாட்டிடுறீங்க. இந்த மாட்டினதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேக்கம் டியூப் வந்து மாட்டணும். ஆப்போசிட்டில் இருக்கிறலாம் பால் போகிற டியூப்பை மாட்டணும். எதுக்குன்னா இப்போ இதில் வந்து வேக்கம் டியூப் மாட்டிட்டிங்கன்னா இப்போ இது வந்து இங்கே க்ளோஸ் ஆகி இப்போ பால் நிறைஞ்சோன்னா இது வந்து இது க்ளோஸ் ஆகிக்கும். பால் நிறையா இதாகிடுச்சுன்னா நிறைஞ்சு என்ன பண்ணும், இந்த பால் வந்து நேராக வேக்கம் டியூப் அங்கே கனெக்ட் ஆகும். இப்போ இதில் வேக்கம் டியூப் கொடுப்பாரு பாருங்கள். இது வந்து பல்சேட்ரு. ஸோ பல்சேட் நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் போடும்போது இது வந்து பாருங்கள், இந்த இடம் வந்து நாங்கள் இந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. இது வந்து தனி ஃபிட்டிங்கு, இது தனி ஃபிட்டிங்கு. இப்போ என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா சில பேர் வந்து ஸோ இது இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்த ஹோல்ஸ் தெரியுதா? இதை தெரியவே என்ன பண்ணுவாங்க, இப்படி கொண்டு போய் அப்படியே பல்சேட்டரை மாட்டிடுவாங்க அந்த பக்கெட்டில். அப்போ என்ன ஆகும், இந்த ஹோல்ஸில் வழியாக ஏர் வெளியே. இப்போ இதை வந்து நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக இப்படி லாக்கில் இருக்கணும். இப்போ இது வந்து ஃபுல் லாக்கில் இருக்குது பாருங்கள், ஃபுல் லாக் ஆகிடுச்சு. இப்போ தான் இதை கொண்டு போய் வந்து நம்ம பக்கெட்டில் மாட்டிடுப்பா. ஸோ பக்கெட்டில் மாட்டிட்டாரு. ஸோ இன்னொரு டியூப் இருக்குது பார்த்தீங்கன்னா, பால் போகிற டியூப்பு. ஸோ அதை வந்து எடுத்து அந்த பக்கத்தில் இருக்கிற இதில் கனெக்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த இதுக்கான கனெக்ஷன் வந்து டன் ஆல்மோஸ்ட். இப்போ இதுலேருந்து இது கனெக்ஷன் பண்ணியாச்சு. இந்த இது எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதுதான் வந்து பால் கறக்கக்கூடிய இது நல்ல வெயிட்டாக தான் இருக்குங்க. சரி, வெயிட்டாக இருந்தால் தான் பால் வந்து மடியிலேருந்து இழுத்து பால் கறக்கும். அதுக்காக இப்போ இதில் நம்ம மற்ற கம்பெனியோட நம்மளது என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், இந்த மாதிரி பெருசாக கொடுத்துருக்கனால இங்கே பாருங்கள், எல்லா டியூபுமே இந்த மாதிரி மடங்கிக்கும். இதனோட என்ன பெனிஃபிட்னால், இந்த கீழே ஒரு பாட்டம் ஒரு இது இருக்குது இல்லையா, இது வந்து க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துலாம் பால் எல்லாமே 4 காம் கலெக்ட் ஆகி இந்த வழியாக தான் உள்ளே வருது, இந்த டியூப் வழியாக. அப்போ இதை இழுத்துட்டிங்கன்னா இது க்ளோஸ் ஆகிக்கும், பால் வராது. அப்போ என்ன செய்யணும், இழுத்துட்டு வேக்கம் ஒன்ஸ் ஏறினதுக்கப்புறமா காம்பில் கொண்டு போய் மாட்டும் போது இந்த மாதிரி 2 டபுளாக மடக்கி இதை மாட்டிட்டு அப்புறம் இதை எடுத்து விடணும். இப்போ ஸ்ட்ரைட்டாக இப்படி எடுத்து விட்டிங்கன்னா வேக்கம் போயிடுச்சுன்னா டக்குன்னு கீழே விழுந்துடும் காம்புலேருந்து. ஸோ அது விழுகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி பண்ணணும். இப்போ நான் மிஷினை ரன் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மிஷினை ஆன் பண்ணுப்பா. ஸோ இப்போ எல்லாமே செட்டிங் பண்ணியிருக்கு. இதில் வந்து கேஜ் வந்து நம்ம இதில் வந்து கிளிசரின் ஃபில்டு கேஜ் கொடுக்குறோங்க. இந்த கேஜ் இதுக்கு பின்னாடி வந்து ரெகுலேட்டர் கொடுத்துருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா இந்த வேக்கம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை ஜூமில் கொஞ்சம் எடுத்துருப்பா. இப்போ இந்த வேக்கம் ரெகுலேட்டர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சில பேருக்கு டவுட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே மரம் இங்கே போட்டாச்சு. இதை வந்து இதை லூஸ் பண்ணிட்டு இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நீங்கள் லூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது வந்து அதுக்கு ஒரு லாக் நட்டு மாதிரி இதை போட்டு லாக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கேஜ். இதில் 0லேருந்து 400 300, அதாவது இதுக்கு வந்து மேக்ஸிமம் 300லேருந்தே உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். 300 400 வரை போகும். நம்ம அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இதெல்லாம் வந்து இதை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு கழுவிடாதீங்க. எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளே போட்டு கழுவுங்க. இது மட்டும் தண்ணிக்குள்ளே போட்டுறாதீங்க.
இது தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா ஃபுல்லாக தண்ணி போய் இதாகி லாக் ஆகிட்டு அப்புறம் ஒர்க் ஆகாமல் போயிடும் பல்சேட்டர். இதை மட்டும் க்ளீனிங் அது வந்து பார்த்துக்கோங்க. மற்ற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்கள், இதை மட்டும் க்ளீன் பண்ணாதீங்க. ஸோ இப்போ மிஷின் ஆன் பண்ணியாச்சு. உங்களுக்கு சவுண்ட் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் இதை இழுத்துருந்ததுனால இப்போ சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு பல்சேட்டர். ஸோ இங்கே பாருங்கள் வேக்கம் லெவல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 300 பல்சேஷனில் 300 உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப் டு 400 வரை, அதாவது நம்ம யூஸே பண்ணாமல் இருக்கும், ஃபுல் டைட்டில் இருக்குது. யூஸ் பண்ணாமே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேக்கம் வந்து லைட்டாக ரைஸ் ஆகிட்டு தான் இருக்கும். இதை இன்னும் வந்து நம்ம ஏற்றணும் அப்படின்னா இதை கொஞ்சம் டைட் பண்ணோம்னா ஏறும் ரெகுலேட்டரை. இதை ஜூம் இந்த அளவுக்கு வரைக்கும் போகுங்க சம்டைம். இது வந்து பம்பு என்னென்னா இந்த 300ங்கிறது மேக்ஸிமம் லெவலு. அதுலேருந்து மேக்ஸிமம் இதை நீங்கள் ரெகுலேட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுறது ப்ளஸ் வேறு எங்கேயாவது வந்து கிளிப்பு நல்லா டைட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வேக்கம் லெவல் குறையும். அதை நான் சொல்லிடுறேன். வேக்கம் லெவல் குறையாமல் இருக்கணும்னா அங்கங்கே எங்கேயும் லீக் இல்லாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது மாதிரி பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு இது லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த லெவலுக்கு வேக்கம் வந்து கிடச்சிரும். கிடச்சதுக்கப்புறமா வந்து இப்போ பல்சேட்டர் நல்ல சவுண்டில் இருக்குது. சார் இந்த பல்சேட்டர் வந்து எனக்கு வந்து ஸ்லோ ஆக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதை ஸ்லோ பண்ணுப்பா. ஸ்லோ பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பிஃபோராக வந்து இப்போ இந்த இதையும் நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இதை பாருங்கள், இது வந்து ஃபுல் லாக்கில் இருக்குது. இப்போ நான் இதை அமுக்கினேன்னு வச்சுக்கோங்களேன், சவுண்ட் கேட்குதா? ஏர் ஃபுல்லாகவே உங்களுக்கு வெளியே போயிடும். அப்போ உங்களுக்கு இப்போ இது ஒர்க் ஆகாது பாருங்கள், சவுண்டும் போயிடும். அப்போ மாட்டில் வந்து கொண்டு போய் மாட்டினீங்கன்னா மாட்டில் நிற்காது. அப்போ என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் இப்படி மடக்கிடுங்க கம்ப்ளீட்டாக. காம்பில் மாட்டும் போதே இதே ஒரு செட்டிங் தான். பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க கரெக்டாக. ஸோ கை இப்படி வச்சுட்டு அழகாக இப்படி நிற்கிதா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த பட்டனை இப்போ அமுக்கி விட போகிறேன். இவ்வளோ காட்டிட்டு இந்த பட்டனை அமுக்கியே விட்டேன். அமுக்கி விட்டாலும் பல்சேட்டர் வந்து ஓடுது. என்ன காரணம்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் மடக்கி இருக்குது, காற்று வெளியே போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள். ஸோ இதுதான் ஃபங்க்ஷனு. இப்போ இது எல்லாத்தையும் அமுக்கி விட்டுட்டு என்ன பண்ணணும், இன்னொரு ஃபங்க்ஷன் இந்த இடத்துல இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கி கரெக்டாக காம்பில் கொண்டு போய் மாட்டுங்க. அதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி எடுத்து காம்பில் மாட்டிட்டு டக்குன்னு இப்படி விட்டிங்கன்னா போதும், காம்பு பிடிச்சிக்கும் கப்புன்னு. அப்படியே ஒன்று பிடிக்கும், ஒன்று பண்ணணும். அட் அ டைமில் நானும் பண்ண முடியாது, ஒன்று பண்ணணும். அதை ஒன்று நீங்கள் கொடுக்க அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டே வரும், பாலும் வர ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. 4 காம்பு பிடிச்சோன்னே விட்டுருங்க. இது டீட்டெயிலாக வேறு வீடியோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, பாலில் எப்படி காம்பில் மாட்டி ஓடிட்டுருக்குன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து இனிஷியலாக என்னென்ன அப்படிங்கிறத இதில் பார்த்துருப்போம். அடுத்து இப்போ பல்சேட்டரை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதாவது ஸ்பீடு வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, அதை இப்போ ஒரு இது பண்ணுவார். அது அந்த நாப் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்போம். இது பண்ணி விட்டுறேன். ஓகே. ஸோ இந்த நட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு அலைன் கீ வச்சுட்டு அதை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சவுண்டு உங்களுக்கு இருக்கும், அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா சவுண்டு ஏற்றிக்கலாம் இல்லை வரைக்கிக்கலாம். ஸோ பல்சேட்டர் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு, எல்லாமே கண்டிஷன் நல்லா இருக்குது. பால் கறந்து முடிச்சிடுறீங்க. முடிச்சோன்னா பால் போய் இதில் கலெக்ட் ஆகிடுச்சு. கலெக்ட் ஆனோன்னா இப்போ டியூப்லாம் கொஞ்சம் பால் இருக்கும், அது இருக்கிறத போக வைக்கணும். என்ன பண்ணணும்னா இதை வச்சு அமுக்கி விட்டிங்கன்னா போதும். அமுக்கி விடாமல் என்ன ஆகும், இது வழியாக ஏர் செக்ஷன் ஆகி எல்லாமே உள்ளே போயிடும். ரெண்டாவது, இதே கண்டிஷன் இப்போ பல்சேட்டர் ஓடிட்டு இருக்கும்போது பம்பை போய் ஆஃப் பண்ணக்கூடாது. இது வந்து ரொம்ப மெயின் பாயிண்ட்டு. பம்பை போய்ட்டு ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும், இது ஃபுல் வேக்கமில் இருக்கனால இந்த டியூப் வழியாக அதில் இருக்கிற இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய ஆயில் இருக்கு இல்லையா, உள்ளே இருக்கிற ஆயில், இந்த ஆயில் எல்லாத்தையும் அது திருப்பி அங்கே எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ என்ன ஆகும், இந்த டேங்க் ஆயில் வந்துடும். நீங்கள் எவ்வளோ ஆயில் ஊற்றுனீங்கனாலும் பத்தாது, திருப்பி தீர்ந்து போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணணும், இதை வந்து அமுக்கி விட்டுறணும். இதை அமுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இப்போ சவுண்டு நார்மலாக மிஷின் ஓடிட்டுருக்கு. இந்த டைமில் போய்ட்டு நீங்கள் வந்து இப்போ பம்பை வந்து ஆஃப் பண்ணலாம். இப்போ ஆஃப் பண்ணுப்பா. ரைட், இது ஒரு இஷ்யூ முடிஞ்சு.